கதைப்பேமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இனிய விலை அப்படிங்கிற கதையோட 9ஆம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதியிருக்கிறது அகிலா கோவிந்தன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜாவின் விரல் ஸ்பரிச தீண்டலில் அப்படியே கிறங்கி போனவளாய் மெய்மறந்த அவன் மீது சாய்ந்து விட்டாள் கவிதா. நல்ல வேளை அந்த சமயம் அன்னபூர்ணி அம்மாள் அங்கு இல்லை. அதுவரைக்கும் அங்கு நின்று கொண்டிருந்தவள் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக திரும்பவும் உள்ளே சென்று விட்டார். ராஜாவும் தன் கைப்பட்டதும் அவன் சினம் தணிந்து பெட்டி பாம்பாகி விட்டாள் என்பதை முன்பே அறிந்தவன் போல அவனும் அவளை இருக்க கட்டி அணைத்து கொண்டான். கவிதா சுயநிலைமை முற்றிலும் இழந்தாள். மெய் மறந்தவளாய் அழுத அடம்பிடித்து குழந்தைக்கு ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டது போல அவன் கரங்களில் துவண்டாள். ராஜாவும் விடவில்லை. அவளை அப்படியே இழுத்தணைத்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டான். ராஜா கவிதாவின் உதடுகளில் முத்தமிட்ட பொழுதுதான் கவிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவு வர ஆரம்பித்தது. மெல்ல தன் சுய உணர்வுக்கு திரும்பியவள் தன் நிலையை கண்டு திடுக்கிட்டு போனாள். அவன் என்ன காதலனா? என்ன நடக்கிறது இங்கு என்ற சினம் கொண்டவள் தன் நிலை வந்ததும் படபடவென அவன் கரங்களை விலக்கினாள். தன்னை பலமுடன் அவனிடமிருந்து விடுவித்து கொண்டாள். ராஜாவும் அவள் நினைவு திரும்பியதைக் கண்டு பிடிகளை தளர்த்தி விடுவித்தவன் குறும்பு சிரிப்பு புரியாதவனாய், அட இதற்காகத்தான தலைவிழி, இப்போது தீர்ந்து விட்டிருக்குமே என கவிதா வெக்கப்பிடுக தலை குனிந்து கொண்டாள். ஒரு கணம் உணர்ச்சிகளின் தவித்து தன் வசம் இழந்து விட்டோமே என குறுகி கொண்டாள். அவன் அப்படி தவித்து வருவதை ராஜா வெகுவாய் ரசித்தான். வருந்ததே கவிதா, நடந்தது எல்லாம் சரிதான். மெல்லிய குரலில் அவள் தோள்களை பற்றியபடி சமாதானம் சொல்ல மேலும் செவந்து போனாள் கவிதா. டக்கன அவள் தோளை அவன் கரங்களை தட்டி விட்டான். கோபம் சிலிப்புடன் அகன்ற திரும்பவும் சினமாய் அவனை பார்க்க ராஜா சிரிப்பை விடாமல் குறும்பை தெளித்தான். இது நல்ல நியாயமாகத்தான் இருக்கு. நீ மட்டும் தேவையானால் அணைத்து கொள்ளலாம், நான் மட்டும் உன்னை தொடக்கூடாதுன்னா எப்படி? திரும்பவும் குத்தலாய் அவன் பேசில் இருக்க மறுப்பு பேச முடியாமல் கவிதா தவிக்க அவளை மேலும் தவிக்க விடாது உள்ளிருந்த அன்னபூர்ணி அம்மாள் வந்து விட்டாள். அப்பாடா, இவனிடமிருந்து தப்பித்தோமே. கவிதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். என்னப்பா, தைலத்தை நன்றாக தேய்த்து விட்டாயா என்றால் அப்பாவி பார்வையுடன். ஓ, தேய்த்து விட்டேனே. ஆனால் தலைவலி, இது சாதாரண தலைவலி அல்ல, பயங்கர தலைவலிதான். இதற்கு அடிக்கடி பக்கத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் சரியாகும். கேலி குரலில் கவிதாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி ராஜா கண்ணடித்து சொல்லவும் திரும்பவும் தவித்து போனாள். அவளை மேலும் சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தானோ என்னவோ ராஜா விறுவிறென அங்கிருந்து அகன்று தன் ரூமிற்குள் சென்றான். அப்பாடா, தலைவலி தீர்ந்தது. கவிதா நிம்மதி பெருமிச்சு விட்டாள். அதற்கு பின் அன்னபூர்ணி அம்மாள் வழக்கம் போல் அது இதுவென ஊர்க்கதை பேச ஆரம்பித்து விட்டாள். கவிதாவோ நேரமாவதை உணர்ந்து அடிக்கடி வாட்சை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அன்னபூர்ணி அம்மாள் பேச்சை முடித்துவிட்டு, கவிதா பயப்படாதே, நேரமாகிவிட்டது, ராஜாவை உன் வீட்டில் கொண்டு விட சொல்கிறேன் என்ற அன்னபூர்ணி அம்மா சொன்னபோது கவிதாவுக்கு திக்கென்று இருந்தது. அவசரமாய் அவர் எதற்கு, டிரைவர் போதுமே என்று மறுத்துரைக்க பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ராஜாவோ அங்கு ஆஜராகிவிட்டான். நானும் நல்ல டிரைவர் தான், உன்னை பத்திரமாய் வீட்டில் சேர்த்து விடுகிறேன், வருகிறாயா என்று கேலி பொங்க அன்னபூர்ணி அம்மாள் முன் அழைத்தபோது கவிதாவுக்கு வேற வழி இல்லாமல் போயிற்று. அன்னபூர்ணியிடம் விடை பெற்று காரில் கிளம்பினாள். கிளம்பும்போது காரின் முன் சீட்டில் ஏறுவதா பின் சீட்டில் அமர்வதா என்று அவள் குழம்பும்போது ராஜாவே பின் சீட்டு கதவை திறந்து உட்காரச் சொன்னான். அப்பாடா, பெரிய பிரச்சனை தீர்ந்தது என்று அவள் பெருமூச்சு விட்டபோது, முன் சீட்டில் நீ உட்காரலாம், ஆனால் எனக்கு பயமாயிருக்கிறது என்று அவன் சொன்னதும் அவளுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. பயமா? என்னிடமா? அவள் வினாவியதற்கு ராஜா குறும்பு பொங்க பார்த்தான். பின்ன இருக்காதா? ஆண்களின் ஸ்பரிசம் பட்டாலே திடீரென இருக்க கட்டி பிடித்து விடுவாய். பின்பு இருக்காதா? காரை ஓட்டுபவருக்கு தான் ஆபத்து. கவிதாவின் முகம் டக்கென சிவந்து போனது. ஆரம்பித்து விட்டான். திரும்பவும் அந்த நிகழ்ச்சியை கூறி நம்மை கிழித்து எடுக்கப் போகிறான். எப்படித்தான் இவனிடமிருந்து தப்புவது என பயமா கவிதா சிந்திக்க அந்த மௌனத்தை ராஜாவிற்கு வசதியாய் போனது. கவிதா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் ராஜா இழுத்தபடி. கேளுங்கள் என்றால் கவிதா உணர்ச்சியற்ற குரலில். ஆனால் நீ கோபிக்கக்கூடாது என்று அவன் பீடிகை போட்டபோதே அவனது பார்வையின் விஷமாய் மாறுவதைக் கண்டு கவிதா அஞ்சமும் அதை முற்றிலும் மெய்யாக்கி விடியபடி ராஜாவின் கேள்வியும் வீசினான்.
ஆஃபீஸில், அதாவது உன் அலுவலகத்தில் நீ உன்னுடைய இந்த உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறாய்? கையில் அகப்பட்டு கண்களில் தென்படும் ஆண்களை இருக்க கட்டி அணைத்து தனித்து கொள்வாயோ? நாக்கில் நரம்பில்லாமல் அவன் கேட்டதும் கண்முனு தெரியாமல் கவிதாவிற்கு ஆக்ரோஷத்துடன் துடித்தாள். ஆனால் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் நிஜமாவே தன்னை சந்தேகப்பட்டு கேட்கிறானா, இல்லை தன்னை சீண்டி விளையாடுகிறானா, எதற்கும் மௌனமாய் இருப்பதே மேல் என்று நினைத்தவள் இனி அவன் என்ன கேள்வி கேட்டாலும் தன்னை இடிகளை போட்டாலும் வாயை திறக்கக்கூடாது என்று உறுதி எடுத்து கொண்டாள். முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாதவளால் இறுக்கமாய் உட்கார்ந்திருந்தாள். அவளது இறுக்கத்தை ராஜா புரிந்து கண்டானோ என்னவோ. சரி, உனக்கு மூடில்ல போல, இன்னொரு நாள் உன்னுடைய அந்த உணர்ச்சிகளை பற்றி விலாவரியாய் தெரிந்து கொண்டால் போயிற்று. கேலி பொங்க முணுமுணுத்து விட்டு காரை செலுத்த ஆரம்பித்தான். அதபின் ராஜா ஒன்றும் பேசவில்லை. கவிதாவுக்கு பெரும் நிம்மதி. அவள் தன் அடிக்கடி எதிர்ச்சியாய் திரும்பும்போது அவன் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருப்பாள். அவ்வளவு பளபளப்பான சிகையை பார்த்தவளுக்கு ஓங்கி அப்படியே ஒன்று விடலாம் போல் இருக்கிறது. இந்த தலைதானே என்னை தாறுமாறை சிந்திக்கிறது, தன்னை படுமட்டமாய் கேவலப்படுத்தி ரசிக்கிறது. அப்படி என்னதான் மன்மத நினைப்பு மனசுக்குள் ஓடுகிறதோ என நினைத்து கொண்டாள். அவள் அப்படி நினைத்து முடிக்கவும் வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற என்ற காரை நிறுத்தினான் ராஜா. என்ன கேட்டீங்க? திக்கி திணறி கேட்டவாறே அவள் வெளியே பார்த்தபோதுதான் வீடு வந்திருப்பது தெரிந்தது. 3-4 முறை கேட்டுவிட்டேன், வீடு வந்து விட்டது இதுதானா என்று. நீயே பதில் சொல்லாமல் வெறித்து கொண்டிருக்கிறாய். கவிதா தனது சிந்தனையை தப்பி போனதற்கு தன்னை கடிந்து கொண்டவன், மன்னித்து விடுங்கள், ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன் என்றவாறே காலிலிருந்து இறங்கினாள் கவிதா. சிந்தனையா? அதை பற்றித்தானே? இரவு முழுவதும் நன்றாக கொட்ட கொட்ட விழித்து யார் யாரை விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் கட்டிப்பிடித்து சிந்தனை செய்யலாம். கிளம்பும்போது நக்கலால் பேசி அவளை ஒரு கணம் வாட செய்துவிட்டு காரை கிளப்பினான் ராஜா. அதற்கு பின் வந்த 3 நாட்கள் கவிதாவிற்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் கழிந்தன. 4ஆம் நாள் அசோக்குமார் உருவில் பிரச்சனையொன்று ஆரம்பமாகியது. இன்று காலையில் அசோக்குமார் கவிதாவை தேடி வந்தவன், கவிதா மறுக்கக்கூடாது, இன்று மாலை என்னுடன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டும் என்றான் கொஞ்சல் குரலில். இது என்ன புது தலைவலியா இருக்கு? வந்த எரிச்சலை அடக்கி கொண்டாள் கவிதா. நான் எதற்கு வர வேண்டும் என்று கேட்க, உங்களிடம் நிறைய பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? பயப்படாதீங்க, அன்று பேசியது போல் அசட்டுத்தனமாக எதுவும் பேச மாட்டேன். இது வேற ஒன்று, இதை பற்றி நான் உங்களிடம் பேசியே ஆக வேண்டும். அசோக்குமார் மறுபடி கெஞ்ச கவிதாவிற்கு வேறு வழி இல்லாமல் போயிற்று. சங்கடத்துடன் தலையாசித்தவள் அன்று போல் ரோஜா மலருடன் ரோமியா வசனம் பேசாமல் இருந்தாலே சரி என நிம்மதி அடைந்து ஒத்துக்கொண்டாள். சாயங்காலம் 5 மணிக்கு சொல்லிய வைத்தவர் போல் டட்கென்ற அசோக்குமார் அவளை எதிர்கொண்டான். போலாமா என்றபடி காரை காட்டினான். கவிதா வழியில்லாமல் ஏறிக்கொண்டாள். கார் அங்கிருந்து கிளம்பிய சில மணி நேரங்களில் பிரபல ரெஸ்டாரண்ட் முன் நின்றது. இறங்கி கொண்டவர்கள் திறந்தவெளி ரெஸ்டாரண்ட் முன் பூத்தொட்டிகள், செடிகள் என வண்ண வண்ண மலர்கள் நிரம்பியிருக்க ஓரமான இருக்கையில் எதிரெதிராக இருவரும் அமர்ந்து கொண்டனர். குமார் அவளிடம் டிஃபன் ஐட்டங்களை கேட்டு ஆர்டர் செய்துவிட்டு அவளையே கூர்ந்து பார்த்தான். கவிதாவிற்கு எரிச்சலாயிற்று. எப்படா அங்கிருந்து போவோம், இவனுடன் வந்தது சரியா என்றெல்லாம் நினைப்பு ஓடிற்று. அது எப்படியோ இன்று தெள்ள தெளிவாக கூறிவிட வேண்டும். என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று மூஞ்சில் அடித்தாற்போல் இம்முறை சொல்லிவிட வேண்டும். முதலில் அவன் என்ன பேச போகிறேன் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினவளாய், என்ன விஷயம் பேச வேண்டும் சொல்லுங்க என்றால் அவளை வியந்து நோக்கியபடி. அசோக்குமார் பேச்சு வராதவன் போல் மிடறு விளங்கி கொண்டான். அன்று ரோஜா மலரை கொடுத்து உங்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் காதல் வசனம் பேசிவிட்டேன். உங்களை ரொம்பவும் சங்கடப்படுத்தி விட்டேன். முதலில் அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்றவன் கவிதா மௌனம் சாதிக்கவும் அவன் பேச்சை தொடர்ந்தான். அன்று ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். நீங்கள் ஒருவரை விரும்பி வருவதையும் தெரிந்து கொண்டேன். அதனால் என் மனதையும் மாற்றிக்கொண்டேன். அடுத்த மொழியால் அசோக்குமார் வசனம் பேசியது கவிதா திடுக்கிட்டு விட்டாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் அவசரமாக. அசோக்குமார் அதற்கு பெருஞ்சிரிப்பு சிரித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் கவிதா, நான் எல்லாவற்றையும் கவனித்து விட்டேன். நீங்கள் ராஜாவை விரும்புகிற விஷயம், காதலிக்கிற விஷயம் எல்லாம் புரிந்தது. இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத மடையனா என்று கவிதாவிடம் கேட்க கவிதாவிற்கு வழியில்லாமல் போயிற்று. முகம் சிவக்க ஒரு கணம் குனிந்து கொண்டாள். தன்னை ராஜாவுடன் இணைத்து பேசுவதை உணர்ந்த போதே அவள் அறியாமல் வெக்கமாக சிலிப்பென்று உடம்பில் ஓடியது. இருந்தாலும் எதிரில் இருப்பது அந்நியனாயிற்றே. அவனுக்கு பதில் ராஜா இந்த இடத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை சொன்னால் அவளுக்கு எவ்வளவு இதமாக இருந்திருக்கும் என்றெல்லாம் நினைத்தவள் உணர்ச்சிகளை சுத்தமாய் மறந்தவர் போய் நிமிர்ந்தாள். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் கவிதா என்று அசோக்குமார்
புதிரோடு சொல்ல அவனையே ஆச்சரியத்தோடு பார்த்தாள். உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதுதான் என்னுடைய முதல் வேலை, என்னுடைய கடமையும் கூட. அசோக்குமார் சொல்ல, நிஜமாவா என நம்ப முடியாமல் பார்க்க, நிஜமாதான் நம்புங்கள் கவிதா. நான் அனுமான் போல் தூதராகி உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கப் போகிறேன். உங்கள் இருவருக்கிடையே இருக்க ஊடலையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று அசோக்குமார் சொல்வதை கேட்ட கவிதா அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த நேரமாய் பார்த்து ராஜா அந்த ரெஸ்டாரண்டிற்கு வர, அசோக்குமாரும் கவிதாவும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ராஜாவுக்கு அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அவர்கள் கண்ணில் படாதபடி ஓரமாய் ஒரு மேஜையில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். கவிதாவும் ராஜாவும் வந்ததை கொஞ்சமும் உணராமல் அசோக்குமார் தனக்கு ராஜாவிற்கும் இடையே குறுக்கே வந்தவனை சட்டென மனம் மாறி பேசியதையும் பார்த்து கவிதா ஆச்சரியப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு ராஜாவிடம் அசோக்குமாரே போய் சொன்னால்தான் உண்மை புரிந்து கொள்வார், தன் மீது கொண்டுள்ள ஐயத்தையும் நீக்குவார் என நினைப்பு ஓடியது. நிலைமையை சுதாரித்து கொண்ட அசோக்குமார், நேரமாயிற்று, கிளம்புவோமா கவிதா என்று அவசரப்படுத்தினான். பதிலடி பேசாமல் கவிதாவும் கிளம்பினாள். காரில் திரும்பி ஏறிக்கொண்டவும் அசோக்குமார் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வண்டியை கிளப்பினான். அதாவது கருப்பு முகத்தில் விஷமாய் ஒரு புன்னகை ஓட ஆரம்பித்தது. கவிதா காரில் ஏறி உட்கார்ந்ததும் சரி, எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். திருமண உடையில் ராஜாவும் கவிதாவும் வலம் வருவது போல் கனவு கண்டு அப்படியே சொக்கிவிட்டாள். டக்கென கனவு கலைந்தவள் நிஜத்துக்கு வந்தது நிஜம் அவளை மேலும் திடுக்கிடச் செய்தது. எப்போது காரிலிருந்து இறங்கினாள், எப்போது இந்த ரூமிற்குள் வந்தாள், எங்கே இருக்கிறோம் என கவிதா ஆச்சரியத்துடன் பார்த்தபோது எதிரே விஷமாய் சிரித்தபடி அசோக்குமார் நிற்பது தெரிந்தது. என்ன, விழித்து கொண்டாயா, மயக்கம் கலைந்து விட்டதா என அவள் கேட்டதும் அவளுக்கு குழப்பம் அதிகமாயிற்று. என்ன மயக்கம்? நான் மயங்கி கிடந்தேனா? ஆம் கவிதா, நீ மயங்கி கிடந்தாய். உன்னை மயக்கமுறச் செய்தேன். நீ காரில் ஏறியதும் கண்களை மூடிக்கொண்டாய். எனக்கு வசதியாய் போயிற்று. ஏற்கனவே நான் தயாராக வைத்திருந்த மயக்க மருந்து துணையை உன் முகத்தில் காட்டி அப்படியே மயக்கமுறச் செய்தேன். நீயும் மயங்கினாய். இப்படியே அழைத்து வந்து விட்டேன். அதிகார குரலில் அசோக்குமார் கர்ஜிக்க கவிதா அரண்டு போனாள். இவனது நிஜ சுயரூபம் தெரியாமல் ஏமாந்து விட்டோமே என்று பதைத்தவள் கூடவே மன உறுதியை கொண்டவளாய் சினைந்து, என்ன உளறுகிறாய் என்றால் குரலை உயர்த்தி. அசோக்குமார் அவளது ஆவேசத்தை கண்டு கொஞ்சமும் அசராதவனாய் சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டு, இரு, உனக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறேன். நீ நினைப்பது போல் உன் மீது பித்து பிடித்து ஒன்றும் நான் உன்னை தூக்கி வரவில்லை. எல்லாம் அந்த கிழவனால்தான். அவன் பண்ணிய வேலைதான். கோடி கோடியா சொத்து சேர்த்து வைத்து எங்கேயோ அனாதையாய் கிடந்த உன் பேருக்கு எழுதி வைத்து விடுவானா? அதனால தான் அந்த சொத்துக்களை அடைய வேண்டுமென்றால் நான் உன்னை மனைவியாக்கி அடைந்தால்தான் முடியும். அதனால தான் உனக்கு வலை விரித்தேன். கெட்ட வழிகளை, தீய பழக்கங்களை ஒழித்துவிட்டு நல்லவன் போல் உன் முன் நடித்தேன். கடைசியில் நீயோ ராஜா, காதல் கீதல் என அவன் பெயரையே கூறி உளறே ஆரம்பித்து விட்டாய். சரி, இனி சும்மா இருந்தால் விஷயம் சரிப்பட்டு வராது என உன்னை எப்படியாவது மனைவியாக்கி விட வேண்டும் என்று தூக்கி வந்து விட்டேன் என்றபடி முகத்தை மேலும் விகாரமாக்கி கொண்டான் அசோக்குமார். அவளை நெருங்கியவள், இப்போது எல்லாம் உனக்கு புரிந்ததா? உன்னை இப்போதே மனைவியாக்கி ஒத்திகை பார்த்து விடுவோமா என்றபடி மேலும் ஆவேசமாய் அவள் பூக்களை பறித்தவன் வெடுக்கென சிவந்து போனாள் கவிதா. கையை உதறினாள். அசோக்குமார் விடவில்லை. ஆக்ரோஷமாய் அவளது செவிட்டிலே ஓங்கி அடிந்தான். பலமான அடி. அதிர்ந்து போனாள் கவிதா. மயங்கி சாய்ந்தாள் கவிதா. கவிதா கண் விழித்த போது சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது. தன் வலுவான தோல் ஒன்றில் முகம் பதித்து மார்போடு ஒட்டி கொண்டிருப்பது அவளுக்கு புரிந்தது. மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தவள் நிமிர்ந்து தன்னை தாங்கியிருந்த கரங்களுக்கு சொந்தக்காரனை பார்த்தாள். கனிவு பார்வையுமாய் குறும்பு சிரிப்புமாய் அவள் அப்படியே கூந்தலை வாஞ்சையுடன் வருடி விட்டபடியே ராஜா. அவளுக்கு குழப்பம் அதிகமாகியது. நீங்கள் எப்படி என திக்கி திணறியவள், முதலில் ஓய்வெடுத்துக்கொள் கண்மணி, உன் புன்னகையுடன் நெஞ்சில் சாய்ந்து ஆதரவாய் வருடினவள். ஆனால் கவிதாவுக்கு நடந்தவை தெளிவாக தெரிய வேண்டும். யோசித்து பார்த்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லா ஞாபகத்திற்கு வந்தது. அசோக்குமாருடன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது, அவனது பேச்சை நம்பி காரில் ஏறியது, அந்த மோசக்காரன் அவனை நயவஞ்சகமாய் ஏதோ ஒரு இடத்திற்கு கடத்தி சென்று வில்லத்தனமாய் நடந்து கொண்டது என்ன ஆயிற்று? அதற்கு பின் என்ன நடந்தது? அசோக்குமார் இங்கே திடுக்கிட்டவளுடன் ராஜாவை பார்த்தாள் கவிதா. அவளது பார்வை முழுவதும் அவளது கேள்விகளை புரிந்து கொண்டவன் ராஜா எல்லாவற்றையும் விளக்கினான். கவிதா, நீ அசோக்குமாருடன் ரெஸ்டாரண்ட் பேசிக்கொண்டிருப்பதை தற்செயலாக அங்கு வந்த நான் பார்த்துவிட்டேன். அசோக்குமார் ஒரு நயவஞ்சகன். ஏதோ பிளான் போட்டுதான் உன்னுடன் நாடகம் ஆடுகிறான் என்பதை புரிந்து கொண்டேன்.
சரி, என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்றுதான் உங்கள் கண்ணில் படாமல் மற்றொரு இருக்கையில் அமர்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலவே அசோக்குமார் உன்னிடம் ஏதோ சர்க்கரையாய் பேசியபடியே காருக்குள் கூட்டிச் சென்றது. நீயும் அவன் நடிப்பை உணராமல் காரில் ஏறிக்கொண்டாய். அவன் காரை கிளப்பி விரட்டியதும் நானும் காரின் பின் தொடர்ந்தேன். நீளமாக பெருமூச்சு விட்டபடியே சலிப்புடன் நிறுத்தியவனை துணிந்து பார்த்தாள் கவிதா. பயத்துடன் ஆர்வமாய் அதற்பின்பு என்ன நடந்தது என்று கேட்ட கவிதாவை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், ஒன்றும் பயம் வேண்டாம் கண்மணி, வழக்கமான சினிமா கதை போல்தான். அசோக்குமார் ரகசிய பங்களாவிற்கு உன்னை கடத்திச் செல்ல வெள்ளத்தனமாய் நடக்க முயல நீ அதிர்ச்சியில் மயக்கம் கொள்ள அங்கு கதாநாயகன் போல் நான் வந்து உன்னை காப்பாற்றினேன். அப்படியானால் அசோக்குமார், அவனை பற்றி ஏன் கேட்கிறாய்? என் வலுவான உடம்பிற்கு கொஞ்சம் வேலை கொடுத்தான். அப்படியே அடித்து வைத்து போலீசிடம் ஒப்படைத்து விட்டேன். பெரியவர் முருகதாசருக்கும் ஃபோன் செய்து ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். என்ன, பெரியவருக்கு சொல்லிவிட்டீர்களா என திடுக்கிட்டவளை சமாதானப்படுத்துவது போல், இன்னும் எத்தனை நாள் மூடி மறைப்பது கண்மணி? அதுதான், எல்லா விஷயத்தையும் நம் காதலை உட்பட பெரியவரிடம் சொல்லிவிட்டேன். பெரியவரும் இவ்வளவு நாள் தெரிவிக்காததுக்கு கடிந்து கொண்டு உடனே சமாதானமாகிவிட்டார். அப்படியே நம் காதலுக்கு சம்மதித்து விட்டார். என்ன, பெரியவர் சம்மதித்து விட்டாரா என அதிசயப்பட்டவளை மேலும் சேர்த்தனைத்த ராஜா கன்னத்தோடு கன்னம் உரசியபடி, ஏன் சம்மதிக்க மாட்டார்? நம் காதல் எவ்வளவு தீவிரமாயிருக்கிறது என்று அவள் மெல்ல செவ்விதவளை நோக்கி முன்னேற வந்தவனை தடுத்து நிறுத்தியவள், காதலா நமக்கா? என்ன சொல்கிறீர்கள்? போலி வேய்ப்பு காட்டி ஆவல் பொங்க பார்த்தவள், இனியும் பூசணிக்காவை சோற்றில் மறக்க வேண்டாம். எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நாம் காதலித்தது நம் இருவருக்குமே தெரியும். பிறகு எதற்கு வேஷம் கண்மணி என்றவனை சட்டென பழைய ஞாபகம் வந்தவளாய் சினம் கொண்டு பார்த்தாள். பின்பு ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள்? தேவையில்லாமல் என் மீது சந்தேகப்பட்டு என்னவெல்லாம் வார்த்தைகளை குட்டிவிட்டீர்கள். நான் எப்படி துடித்து விட்டேன் தெரியுமா? சிலுத்து சினிங்கியவளை ஆறுதலாய் அணைத்து கொண்டவன், அது தவறுதான். ஆனாலும் உன்மீது ஆரம்பம் முதல் எனக்கு சந்தேகம் கொஞ்சமும் கிடையாது. அசோக்குமார் கெட்டவன். அவனை பற்றி உனக்கு எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி சந்தேகம் கொள்வது போல் நடித்தேன். ஆனால் கடைசி வரை நீ என்னுடைய நடிப்பையோ அசோக்குமார் வேஷத்தையோ புரிந்து கொள்ளவே இல்லை. சரி, போகட்டும். இனி பழையவை எதற்கு? புதியவை எவ்வளவு இருக்கின்றன என்றபடி கவிதாவை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அப்படியே நெஞ்சோடு நெஞ்சாய் சேர்த்து இறுக்கிக் கொண்டான். அவன் அணைப்பில் அப்படியே கட்டுண்டு தன் வசம் இழந்தவளாய் வெக்கம் படர கண்களை மூடிக்கொண்டாள் கவிதா. காதல் தென்றல் மேலும் இறுக்கத்துடன் அவர்களை தழுவ ஆரம்பித்தது. தங்களை மறக்க ஆரம்பித்தனர் இருவரும். இதோட இந்த கதை முற்று பெறுகிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதையோட நிறை குறைகளை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தான் என்னோட தவறுகளை நான் திருத்திக் கொள்ள முடியும். மறுபடியும் இன்னொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.